சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. சரி, நான் வருகிறேன். ஜூனோ, நீ நீ நானேதான். நீ இங்கே இப்படி என் கட்டிலில்? ஏன், நீங்கள் வரும்போது இதே கட்டிலில் படுத்திருந்தவள் தானே? அப்போது தனியாக படுத்திருந்தேன், இப்போது தங்களோடு. இது முறையா? என் மனதில் தங்களுக்கு இடம் கொடுத்த எனக்கு நீங்கள் உங்கள் கட்டிலில் இடம் தரக்கூடாதா? ஆனால் என் மனதில் யார் இருந்தார்கள் என்பதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இனி என் வாழ்வில் தங்களை தவிர வேறு யாருக்கும் இடமில்லை. என் மனதில் இருப்பவள் என்றேனும் ஒரு நாள் வருவாள். அவள் அந்த பக்கம் இருந்தால் நான் இந்த பக்கம் எழுந்து விட்டு போகிறேன். ஆனால் அவளுக்காக இவள் இனி விலகிச் செல்ல மாட்டாள். இந்த ஜூனோ இனி தங்களுடையவள் தான். என்ன சொன்னாய்? போ இங்கிருந்து. தாமரை, என் வாழ்வில் உன்னை தவிர வேறு யாருக்கும் இடம் கிடையாது. எத்தனை ஜூனோ வந்தாலும் என் நெஞ்சம் என்ற பஞ்சனையில் உனக்கு மட்டும்தான் இடம் தருவேன். இது உறுதி. வாருங்கள். இவர்களையெல்லாம் அழைத்து வர சொல்லிவிட்டு எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்கிறீர்களே? சொல்லுங்கள் இளவரசரே, எதற்காக எங்களையெல்லாம் அழைத்து வர சொன்னீர்கள்? இப்படி எதுவும் பேசாமல் நீங்கள் அமைதியாக இருப்பது ஏதேதோ எண்ணங்களை எங்களுக்குள் ஏற்படுத்துகிறது. சொல்லுங்கள் இளவரசரே, ஏதேனும் பிரச்சனையா? பிரச்சனைதான். அந்த வேளிர்களால் நமக்கு பிரச்சனைதான். அவர்களை அழித்து ஒழிக்கும் வரை இந்த மாதிரியான பிரச்சனைகள் நம்மை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். அந்த வேளிர்கள் இப்பொழுது என்ன பிரச்சனை செய்தார்கள்? புலவர் காரிக்கண்ணனாரை மீட்பதற்காக நம் சிறையிலிருந்து விடுதலை செய்து நாம் அனுப்பிய வேளிர் வீரன் தென்னவனை அந்த வேளிர்கள் கொன்று விட்டார்கள். அந்த வேளிர்களின் அராஜகம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போகிறது. வெட்ட வெட்ட வளரும் வாழை மரம் போல் நாம் எத்தனைதான் அடக்குமுறை செய்தாலும் அவர்கள் தலை தூக்கிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த வேளிர்களை வேரோடு களைந்தெறிய வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களின் கொட்டம் அடங்கும். பாவம் அந்த தென்னவன். முத்துநகையின் யோசனைப்படி அவன் தாய் மூலமாக அவனுக்கு புத்திமதிகள் சொல்லி அவனை திருத்தி நல்வழிக்கு கொண்டு வந்தோம். உனக்கும் உன் குடும்பத்தாருக்கும் எல்லாவிதமான பாதுகாப்பும் தருகிறோம் என்று அவனுக்கு உறுதி சொல்லி புலவர் காரிக்கண்ணனாரை மீட்டு வருவதற்காக அவனை அனுப்பி வைத்தோம். இப்படி அநியாயமாக இறந்து விட்டான். நாம் என்ன செய்ய முடியும் இளவரசே? அந்த தென்னவனுக்கு சாதகமாகத்தானே நடந்து கொண்டோம். புலவர் காரிக்கண்ணனாரை மீட்கப் போன இடத்தில்
இப்படி அநியாயமாக வேளிர்களின் கையாலேயே அவன் கொல்லப்பட்டு விடுவான் என்று நாம் எதிர்பார்க்கவில்லையே. இளவரசே, இப்போது நடக்கும் நிகழ்வுகளுக்கெல்லாம் யார் காரணம் என்று தங்களுக்கு தெரியுமா? யார் காரணம் மகேந்திரா? அந்த மணிமாறன் தான். ஆம் இளவரசே, மணிமாறன் தான் அந்த வேளிர்களுக்கு நம் பாண்டிய நாட்டில் இடம் கொடுத்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொண்டிருக்கிறான். அவன் மீது நடவடிக்கை எடுங்கள், அவனை கைது செய்யுங்கள். நம் நாட்டின் அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். நீ சொல்லும் இந்த செய்தி எனக்கு புதிய செய்தி இல்லை மகேந்திரா. ஏற்கனவே என்னிடத்தில் செழியனும் முத்துநகையும் மணிமாறனை பற்றி என்னிடத்தில் சொல்லி என்னை எச்சரிக்கைப்படுத்தி இருக்கிறார்கள். மணிமாறன் மீது நடவடிக்கை எடுப்பதோ அவனை கைது செய்வதோ பெரிய விஷயமே இல்லை. ஆனால் பாண்டிய மன்னர் மணிமாறன் மீது தனிப்பட்ட முறையில் பிரியம் வைத்திருக்கிறார். நான் பிறப்பதற்கு முன்பிருந்தே மணிமாறன் சிறு பாலகனாய் இருந்த போதே நான் தான் பாண்டிய மன்னரின் மெய்காப்பாளன் என்று அவர் அருகிலேயே இருப்பானாம். அதனால் பாண்டிய மன்னருக்கு அந்த மணிமாறன் மீது தனிப்பட்ட பாசம் உண்டு. அதனால்தான் தகுந்த ஆதாரம் இல்லாமல் மணிமாறன் மீது நடவடிக்கை எடுக்க தயக்கமாக உள்ளது. இளவரசர் சொல்வது உண்மைதான். அவன் சிறுவனாக இருந்தபோது ஒரு முறை வேளிர் சிற்றரசர் ஒருவரிடமிருந்து பாண்டிய மன்னரின் உயிரையே காப்பாற்றி இருக்கிறார். வேண்டுமானால் நான் இது பற்றி தங்கள் தந்தையாரிடம் பேசி பார்க்கட்டுமா? வேண்டாம் மன்னவா. ஏற்கனவே உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கும் நம் மன்னருக்கு மணிமாறனை பற்றிய எந்த செய்தியையும் தெரியப்படுத்த வேண்டாம். அப்படி என்றால் முதன்மை தளபதி மணிமாறன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம் என்கிறீர்களா? பாண்டிய நாட்டிற்கு எதிராக மணிமாறன் செயல்பட்டுக் கொண்டிருப்பதை கண்டுகொள்ளாமல் இருக்க சொல்கிறீர்களா? நான் அப்படி சொல்லவில்லை. அதற்குரிய நேரமும் காலமும் கனிந்து வரும் வரை காத்திருப்போம் என்கிறேன். என்ன புலவரே, இந்த விருமனின் புதிய இருப்பிடம் எப்படி இருக்கிறது? உமக்கு பிடித்திருக்கின்றதா? உன்னால் சிறைப்பிடிக்கப்பட்டு அடைத்து வைக்கப்பட்டிருப்பவன் நான். இதில் என்னை நீ அடைத்து வைத்திருப்பது தங்கக் கூண்டிலா அல்லது தகரக் கூண்டிலா என்ற ஆராய்ச்சியெல்லாம் எனக்கு எதற்கு? என் மனவேதனை எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் வேண்டுமென்றால் ஒன்று செய்யட்டுமா? என்னுடன் இருந்து கொண்டு எனக்கே குழிப்பறிக்க முயன்ற அந்த இன துரோகி தென்னவனை கொன்று அவன் உடலை சோழ மன்னருக்கு அனுப்பி வைத்தது போல் உம்மையும் கொன்று உடலையும் அந்த சோழ மன்னருக்கு அனுப்பி வைக்கட்டுமா? தாராளமாக செய். அதை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். உன்னுடன் இருப்பதுதான் எனக்கு அருவருப்பாகவும் வேதனையாகவும் இருக்கிறது. உம்மை கொல்ல வேண்டும் என்று நான் நினைத்திருந்தால் என்றோ கொன்றிருப்பேன். உம்மை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கவே மாட்டேன். மேலும் நான் உம்மை கொல்வதால் எமக்கு எந்த ஒரு உபயோகமும் இல்லையே. எனக்கு தேவை நீர் இல்லை, உமது மகள் முத்துநகைதான். எனக்கு தேவை உமது உயிர் இல்லை, உமது மகள் முத்துநகை உயிர்தான். என்னுள் ஒரு லட்சியம் இருக்கின்றது. இன்னமும் அது கொழுந்து விட்டு எரிந்து கொண்டுதான் இருக்கிறது. எங்கள் வேளிர் தலைவன் இருங்கோவேளை மரமாளிகையில் அடைத்து வைத்து உயிருடன் எரித்தாளே உன் மகள் முத்துநகை. அன்றே அவள் உயிர் என் கையால் தான் போக வேண்டும். அவளை நான் தான் கொல்ல வேண்டும் என்று வைராக்கியம் கொண்டேன். அந்த வைராக்கியம் தான் அன்று வெட்டுண்டு விழுந்த என்னையும் இன்று உயிருடன் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. அடுத்து சோழ மன்னரிடம் நான் வைக்கப் போகும் கோரிக்கை என்ன தெரியுமா? நீங்கள் முத்துநகையை எங்களிடம் அனுப்பி வைத்தால்தான் நான் புலவர் காரி கண்ணனாரை உம்மிடத்தில் அனுப்பி வைப்போம் என்பதுதான். தலைவரே, உடல் நலம் இல்லாமல் இருக்கும் இந்த வேளையில் எதற்கு இந்த கிழவரிடம் வீண் விவாதம் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நீ சொல்வதும் சரிதான். நலா, ஒன்று செய். நீ மட்டும் இப்போது பூம்புகாருக்கு புறப்பட்டு சென்று ஒரு வைத்தியரை அழைத்துக் கொண்டு வா. ஆண் வைத்தியர்கள் யாரையும் அழைத்துக் கொண்டு வந்து விடாதே, அது நமக்கு ஆபத்தாகிவிடும்.
வைத்தியம் தெரிந்த யாரேனும் மூதாட்டி அங்கு இருக்கிறார்களா என்று விசாரி. அப்படி யாரேனும் இருந்தால் அவரை மட்டும் அழைத்துக் கொண்டு வா. சரி தலைவரே, இப்பொழுதே நான் பூம்புகாருக்கு புறப்பட்டு செல்கிறேன். நீங்கள் சொன்னபடி அம்மாதிரியான மூதாட்டி இருக்கிறாரா என்று விசாரித்து உடனே அழைத்துக் கொண்டு வருகிறேன். புறப்படுகிறேன் தலைவரே. சரி. புலவரே, முத்து நகையை பழிவாங்காமல் நான் ஓய மாட்டேன். பிரபு, இன்று உணவு எப்படி இருந்தது? அவர்கள் அப்படித்தான் செய்வார்கள். இன்று எல்லா வகை காய்கறிகளையும் நான் தான் செய்தேன். அதனால் தான் கேட்டேன். நாம் எச்சரிக்கையாக இருந்திருக்க வேண்டும். பிரபு, பிரபு, என்ன? எந்த உலகத்தில் இருக்கிறீர்கள்? ஏன்? நான் ஒன்று கேட்டால் நீங்கள் வேறு ஏதோ சொல்கிறீர்களே. நீ என்ன கேட்டாய்? இன்றைய உணவில் எல்லாவற்றையும் நானே உடனிருந்து பார்த்து பார்த்து செய்தேன். அதை பற்றி நீங்கள் ஒன்றுமே சொல்லவில்லையே என்பதால் அதை பற்றி கேட்டேன். ஓ, அப்படியா? நீங்கள் இப்படியே இருந்தால் எப்படி? உண்ணும் போது ஒவ்வொரு உணவையும் ரசித்து ருசித்து உண்பீர்கள். இப்பொழுதெல்லாம் உண்கிறோம் என்ற உணர்வு கூட இல்லாமல், என்ன உண்கிறோம், எவ்வளவு உண்கிறோம் என்று கூட தெரியாமல், ஏதோ பரிமாறினாயா, எதையோ சாப்பிட்டோமா, அத்தோடு விடு என்பது போல் இருக்கிறீர்கள். நான் வற்புறுத்தி அழைத்து வந்து அமர வைத்து உண்ண வைக்காவிட்டால் உணவருந்துவது என்பதையே மறந்து விடுவீர்கள் போல் தெரிகிறதே. உறங்கும் போதாவது அயர்ந்து உறங்குகிறீர்களா? அதுவும் இல்லை. இடையிடையே நான் எழுந்து பார்க்கும் போதெல்லாம் நீங்கள் கண்விழித்தபடியேதான் படுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். எதை பற்றியோ என்று ஏன் சொல்கிறாய்? நான் எதை பற்றி யோசிப்பேன் என்பது உனக்கு புரியவில்லையா தேவி? நன்றாக புரிகிறது. ஆனால் ஒரு விஷயம்தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. என்ன? பாண்டிய நாட்டு இளவரசர் நமது மருமகன் இளம்வழுதி சேர நாட்டில் சிறைப்பட்டிருந்த போது கூட நீங்கள் இந்த அளவிற்கு வருந்தியதில்லையே. இளம்வழுதியை எப்படி மீட்டுக் கொண்டு வரலாம் என்பது பற்றி யோசித்தீர்களே தவிர, இப்படி ஆகிவிட்டதே என்று வருந்திக் கொண்டு இருந்ததில்லையே. இப்போது மட்டும் என்ன நேர்ந்தது? அதற்கும் இதற்கும் சில வித்தியாசங்கள் இருக்கின்றன வானவன் மாதேவி. அது என்ன பிரபு? எனக்கொன்றும் புரியவில்லையே. சேரமன்னர் நம் மருமகனை தவறாக புரிந்து கொண்டிருந்தாலும் மொத்தத்தில் பண்பாடு உள்ளவர். கபிலர் போன்ற புலவர்களெல்லாம் போற்றும் தகுதி படைத்தவர். அவசரப்பட்டு எதுவும் செய்துவிட மாட்டார். நிச்சயம் இளம்வழுதியின் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்த மாட்டார். ஆனால் காரியாரை கடத்தி சென்றிருக்கும் விருமன் எப்படிப்பட்டவன்? இரக்க உணர்வு இல்லாத அரக்க குணம் படைத்தவன். எவரை வேண்டுமானாலும் கொல்லக்கூடியவன். அவனிடம் அகப்பட்டிருக்கிறார் காரியார். இளம்வழுதி சிறைப்பட்டிருந்தது சேரநாட்டின் அரண்மனையில். காரியார் இருப்பது எந்த பாதுகாப்பும் இல்லாத கடினமான கானகத்தில். என்ன வானவன் மாதேவி, ஏன் இப்படி திகைத்து நிற்கிறாய்? நீங்கள் சொல்லும்போதுதான் புலவரின் நிலை எனக்கு முழுமையாக புரிகிறது. நிலைமையின் தீவிரத்தை நீங்கள் எந்த அளவிற்கு ஆழ்ந்து சிந்திக்கிறீர்கள் என்பதும் தெரிகிறது. வணங்குகிறேன் மன்னவா. வாருங்கள் அமைச்சரே, ஏதேனும் முக்கியமான செய்தியா? செய்தி என்னவென்று தெரியவில்லை. இது என்ன மடல்? விருமனிடமிருந்து வந்ததா? இல்லை இல்லை, பாண்டிய நாட்டின் வீரன் ஒருவன் கொண்டு வந்த மடல். அவனை பார்க்கும்போது மிகவும் வேகமாக பயணம் செய்து வந்திருக்கிறான் என்பது தெரிகிறது. அவனது குதிரை வாயில் நுரை தள்ள ஓடி வந்து இருக்கிறது. அந்த வீரன் இடையில் ஓரிடத்தில் கூட நிற்காமல் நீர் கூட அருந்தாமல் வந்திருக்கிறான் என்பதும் புரிகிறது. நீங்கள் சொல்வதை பார்த்தால் ஏதோ அவசர செய்தியாகத்தான் இருக்க வேண்டும். இந்த மடலை விரைவாக கொண்டு போய் கொடு என்று உத்தரவிடப்பட்டிருக்க வேண்டும். அதனால்தான் அவன் அப்படி வந்திருக்கிறான். அதை கொடுங்கள்.
அந்த வீரனுக்கு வேண்டிய வசதிகளை செய்து தர சொன்னீர்களா அமைச்சரே? விருந்தினர் மாளிகையில் தங்க வைத்து உணவளித்து ஓய்வெடுக்கச் செய்ய வேண்டும் என சொல்லிவிட்டுத்தான் வந்தேன். நல்லது. என்னவாயிற்று பிரபு? ஏன் உங்கள் முகத்தில் இவ்வளவு வேதனை? பெருவழுதி பாண்டியர் உடல்நிலை மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறதாம். தாங்கள் அங்கு சென்று பார்த்தபோது நிலைமை பரவாயில்லை என்று சொன்னீர்களே. ஆம் தேவி, படுத்த படுக்கையாக இருந்தார் என்றாலும் இயல்பாக உரையாடும் நிலையில்தான் இருந்தார். அதன்பின் சற்று நடமாடத் தொடங்கி இருந்தார் என்றும், செடியன் ரோமாபுரிக்கு செல்லும் பொழுது அவரே கோட்டை வாசல் வரை வந்து வழியனுப்பி வைத்தார் என்றும் செய்தி வந்தது. ஆமாம், அதை அறிந்து நீங்கள் மிகவும் மகிழ்ந்தீர்களே. செழியனின் ரோமாபுரி பயணம் சிறப்பாக அமைய வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் நீங்கள் ஆர்வமாக சொல்லிக் கொண்டிருந்தீர்களே. ஆமானவன் மாதேவி, நியாயமாக அந்த பயணம் பெருவிடுதி பாண்டியரும் அவரது துணைவியாரும் செல்வதாக இருந்த பயணம். அவரது உடல்நிலை பாதிக்கப்பட்டதால் அவரால் போக முடியாது என்ற நிலை ஏற்பட்டது. ஆனால் அகஸ்டஸ் சீசர் அந்த அளவிற்கு மதிப்பளித்து ஒரு தூதுவனை பாண்டிய நாட்டிற்கு அனுப்பியிருக்கும் போது நாமும் அவசியம் ஒரு தூதுவனை அனுப்பியே தீர வேண்டும் என்று தீர்மானித்தார். யாரை அனுப்புவது என்பது பற்றி நம்மிடம் யோசனை கேட்க ஆள் அனுப்பியிருந்தார். அது அவரே தீர்மானிக்க வேண்டியது. அது அவரது நாட்டின் பிரச்சனை. ஆனாலும் தானே தேர்ந்தெடுப்பதை விட தாங்கள் சொன்னால் பொருத்தமாயிருக்கும் என்று கருதி தங்களை கேட்டிருந்தார். தனது வீட்டு பிரச்சனை மட்டுமல்ல, நாட்டின் பிரச்சனைக்கும் தீர்வு காணக்கூடியவர் தாங்கள்தான் என்று கருதுகிறார். அது மட்டுமல்ல, அதில் இன்னொரு உள்நோக்கமும் இருக்கிறது. அதை நீங்கள் உணரவில்லை. அது என்ன மன்னவா? எதை சொல்கிறீர்கள் பிரபு? செடியன்தான் அதற்கு தகுதி படைத்தவன் என்பது அவருக்கே நன்றாகத் தெரியும். ஆனால் செடியனை எதிர்க்கும் மணிமாறன் போன்றவர்கள் சிலர் அங்கே இருக்கிறார்கள். அவர்கள் வாயை அடக்க வேண்டும் என்றால் கரிகால் வளவரே செடியனைத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று செய்தி அனுப்பியிருக்கிறார். அதை மாற்ற முடியாது என்று கூறிவிடலாம். அப்பப்பா, சம்பந்திகள் இருவரும் ஒருவரை ஒருவர் எந்த அளவிற்கு புரிந்து வைத்திருக்கிறீர்கள் என்று இப்போதுதான் புரிகிறது. மன்னவா, அவரது உடல்நிலை சற்று தேறிவிட்டதாகத்தானே செய்தி வந்தது. இப்போது என்னவாயிற்று? செடியன் சென்ற சில நாட்களுக்கு பின் திடீரென்று மயங்கி விழுந்து நோயின் தீவிரம் அதிகமாகிவிட்டதாம். மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறாராம். உடனே தாங்கள் வந்து பார்க்க வேண்டும் என்று சேர மன்னரும் பாண்டிய இளவரசரும் வற்புறுத்தி எழுதியிருக்கிறார்கள். தாங்கள் எப்போது புறப்படுகிறீர்கள் மன்னவா? இம்முறை நானும் தங்களோடு வரலாம் அல்லவா? புறப்படுவதற்கு தேரை தயார் செய்யட்டுமா மன்னவா? பயணத்திற்கு வேண்டியதை எடுத்து வைக்கட்டுமா? நீங்கள் இருவரும் என்ன நினைத்துக் கொண்டு இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள்? நான் இப்பொழுது எப்படி புறப்பட முடியும்? காரியாரின் நிலை என்னவாயிற்று என்று தெரியாமல் நான் எங்கே போக முடியும்? இந்த முத்துநகை மட்டும் குறுக்கிட்டு எதுவும் சொல்லாதிருந்திருந்தால் விருமனின் விருப்பப்படி வேளிர் மன்னர்களை அனுப்பி வைத்துவிட்டு என்றோ என் நண்பரை மீட்டுக் கொண்டு வந்திருப்பேன். ஆனால் முத்துநகை இதை வேளிர் குலத்தின் வேரையே அடிக்கும் வாய்ப்பாக கருதி அதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறாள். வேறு யாராவது இதில் குறுக்கிட்டிருந்தால் அவர்களை புறக்கணித்துவிட்டு புலவரை மீட்டிருப்பேன். ஆனால் முத்துநகை இருங்கோ வேளையே அடித்தவள், இளம்படுதியை மீட்டுக் கொண்டு வந்தவள். எல்லாவற்றிற்கும் மேலாக எந்த காரியாருக்காக நான் தவிக்கிறேனோ அந்த காரியாரின் ஒரே மகள். அதனால்தான் ஏதும் சொல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன். நான் ஒரு விஷயத்தை தெளிவாக கூறிவிடுகிறேன். காரியாரின் நிலைமை தெளிவாக தெரிந்து கொள்ளாமல் அவர் இங்கு வராமல் நான் எங்கும் செல்ல மாட்டேன். இந்த ரோமானிய பெண்களுக்கு எந்த வரைமுறையுமே கிடையாதா? யார் படுக்கையில் யார் படுப்பது என்று எள்ளளவேனும் எண்ணி பார்த்திட வேண்டாமா? நன்றி சார், ரொம்ப நன்றி. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இதை மறக்க மாட்டேன்.